பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு அழகாக கடந்த மாதெல்லாம் நம்ம நடத்தினார் இல்லையா? ஒரு புதிய மாதத்தை காண செய்தாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த மாதத்துல தேவன் என்ன எனக்கு வாக்கு தத்தம் வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையில என்ன செய்ய அவர் சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்க தானே? உங்களுக்கான ஒரு அழகான வேத வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க தானே? அவர் மேல் அன்பா இருக்கீங்க தானே? ஆனாலும் பாடு உபத்திரவு நெருக்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க கடந்து செல்கிற பாதை உபத்திரவம், நிந்தை, நெருக்கம், இழப்பு, பாடுகள். ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் நன்மையாக எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். அந்த அற்புதத்தை இன்றைக்கே பார்க்க போகிறீங்க, வருகிற நாட்களிலே பார்க்க போகிறீங்க. வேத புஸ்தகத்துல யோபு என்ற பக்தனை குறித்து வாசிக்கிறோம்ல. கர்த்தரை நேசித்தார், அன்பு வைத்திருந்தார், ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு வருகிறது. பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், சரீர சுகத்தை இழந்தார், பரிகாசங்கள், நிந்தைகள் வந்தது. அப்படி சிறுமைப்பட்ட நிலைமையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நேசித்து அவரை பின்பற்றினா இதுதான் பலனா என்கிற எண்ணம் மற்றவர்களுக்கு உண்டாகலாம். ஆனா யோபு சோர்ந்து போகல. ஆண்டவர் மேல விசுவாசத்துல, அன்புல அவர் குந்தி போகவில்லை. முடிவு என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதம். பரிகசித்த ஏளனம் பண்ணின அதே மக்களுக்கு மத்தியில யோபு ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் மேலும் உயர்த்தப்பட்டார். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் நடத்தினார். தீமை நடக்கதை போல நமக்கு இப்போ தெரியும், முடிவு நன்மையாயிருக்கும். யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் இளம் வயதிலேயே கர்த்தரை நேசித்தான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்துக்கு விலகி ஓடினான். அப்படி ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்று வசன சாட்சி சொன்னது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டு, செய்யாத ஒரு பாவத்தை செய்ததாக பழி போடப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, தண்டிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டான். தேவனை நேசித்து பின்பற்றுகிறவர்களுக்கு இதுதான் பலனா என்று எண்ண தோன்றும். முடிவு என்ன? ஆண்டவர் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து எகிப்து தேசத்திற்கே பெரிய மந்திரியாக கர்த்தர் உயர்த்திட்டார். ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி விட்டார். முடிவு நன்மையாயிருந்தது. உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு தீமை, இன்றைக்கு அவமானம், பொய்யான குற்றச்சாட்டுகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். முடிவு நன்மையாயிருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சென்னையில எனக்கு தெரிந்த ஒரு சகோதரரை தெரியும். அவர் பல வருஷமா ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தவர். நல்ல உயர்ந்த பதவியில் இருந்து அதற்காக அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்காய் பாடுபட்டு உழைத்தவர். ஒரு ப்ரொமோஷன் காலம் வந்தது. இவர் தான் சீனியர், இவருக்கு தான் அந்த ப்ரொமோஷன் உயர்வு வரப்போகிறது என்று எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இவரை விட பின்பு வந்த ஒரு ஜூனியருக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுத்துட்டாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய அவமானமாய் கருதப்பட்டது. அவருக்குள்ள ஒரு மன வேதனை. எனக்கு தானே அது கிடைச்சிருக்கணும், நான் தானே இவ்வளவு காலம் இந்த கம்பெனிக்காக உழைத்தேன், நான் தானே அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறவன், ஆனா எனக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்துட்டாங்களே. வேலை செய்யற மக்கள் மத்தியிலே ஒரு அவமானமான சூழ்நிலை உருவாயிற்று. ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். நான் அவரை சந்தித்த போது சொன்னேன், சோர்ந்து போகாதங்க, ஆண்டவருக்கே தெரியாம எதுவுமே நடக்காது. நீங்க நினைக்கலாம் எனக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் தடைப்பட்டு விட்டது என்று. இல்லை, ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். வசனம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இதற்காக ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் எனக்கு இந்த ப்ரொமோஷன் தடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பிறகு உங்களுக்கு தெரியாதனுடைய நன்மை என்று. சில மாதங்கள் கழிந்தது. ரொம்ப சந்தோஷமா சொன்னார், நீங்க சொன்ன மாதிரியே நன்மை நடந்தது. என்னவென்று விசாரித்தேன். எனக்கு பின்பாக இருந்த ஜூனியரை ப்ரொமோஷன் பண்ணாங்கல்ல. ப்ரொமோஷன் பண்ண உடனே அவரை கல்கத்தா கம்பெனிக்கு மாத்திட்டாங்க. ப்ரொமோஷன் கொடுத்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ வெகு தூரமாக இவர் போக வேண்டியதாயிற்று. குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப தூரத்துல போய் வேலை செய்கிறார். ஆனா இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்திருக்கிறது. சென்னையிலேயே கொடுத்துட்டாங்க. எனக்கு எங்கதான் வீடு,
இங்கதான் மனைவி பிள்ளைகள், இங்கதான் அவங்கெல்லாம் படிக்கிறாங்க. என் குடும்பத்தோடு இருக்க முடியாத உயர்வை தேவன் கொடுத்துட்டார். இதுக்காகத்தான் தேவன் தாமதித்தார் என்பதை அறியும் போது இப்போ நான் தேவனை துதிக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, முடிவு நன்மையாயிருக்கும். இப்போ நடக்கிறதை பார்த்து சோர்ந்து போய் ஆண்டவர் மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ, ஏன் எனக்கு செயலனை கேள்வி கேட்காதங்க. ஆண்டவரை துதிங்க. இந்த மாதத்துல நன்மையானதை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கான அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிங்க, ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். முடிவு நன்மையாய் இருக்கிறோம். என் இயேசுவை நான் நேசிக்கிறேன். என் இயேசு சகலத்தை நன்மையாய் மாற்றி தருவீர். இன்றைக்கு அதை பார்க்க போகிறேன். இந்த மாதத்துல பார்க்க போகிறேன். வாழ்நாளெல்லாம் பார்க்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.